everyone, welcome to my channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இன்புட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்புட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கோம், ஓகேங்களா. நான் வந்து என்னுடைய கம்ப்யூட்டருக்கு நான் ஒரு சில டேட்டாஸோ அல்லது இன்ஃபர்மேஷன்ஸோ கொடுக்கணும் அப்படின்னா நான் எதன் மூலியமாக இன்புட் கொடுப்பேன் அப்படின்னா என்னுடைய கீபோர்டு மூலயமா கொடுப்பேன். ஸோ கீபோர்டு இஸ் அ இன்புட் டிவைஸ். ஸோ கீபோர்ட் மூலயமா கொடுப்பேன் அல்லது மவுஸ் மூலயமா இந்த மாதிரியே இன்புட் டிவைசஸ் மூலிமா நான் வந்து என்னுடைய இன்புட் கொடுப்பேன், ஓகேங்களா. இப்போ பைத்தனில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து இன்புட் வந்து பைத்தன் ப்ரோக்ராமுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது, சரிங்களா. பைத்தனில் நம்ம 2 விதமாக நம்மளால் இன்புட் கொடுக்க முடியும், 2 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து இன்புட் ஃபங்க்ஷன், ஓகேங்களா. ரெண்டாவது ரா இன்புட் ஃபங்க்ஷன். ஸோ 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் வந்து இன்புட் ஃபங்க்ஷன், ரெண்டாவது வந்து ரா இன்புட் ஃபங்க்ஷன். ஸோ நான் ரெண்டையுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த இன்புட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் ஆகுதுன்னா இட் டேக்ஸ் த இன்புட் ஃப்ரம் த யூசர் யூஸிங் கீபோர்டு. ஸோ கீபோர்டு வந்து நமக்கு வந்து ஒரு வகையான இன்புட் டிவைஸ், ஓகேங்களா. கீபோர்டு மூலியமாக நம்ம வந்து பைத்தன் ப்ரோக்ராமுக்கு இன்புட் கொடுக்க போகிறோம். ஸோ அதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. வெரைட்டினா ஸோ 3 விதமாக நம்மளால் வந்து இன்புட்ஸ் கொடுக்க முடியும். நான் அதையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஈக்குவல் டு இன்புட் ஃபங்க்ஷன். இது வந்து நார்மலான ஒரு ஃபங்க்ஷன். இங்கே ஃபஸ்ட்டு வேரியபிள் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து வேரியபிள் நேம் கொடுப்போம். நம்ம என்ன வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணுறோமோ அந்த வேரியபிள் நேம் கொடுப்போம். அடுத்து இங்கே இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இன்புட் கொடுக்க முடியும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்பொழுது நம்ம கொடுக்குற இன்புட் ஆட்டோமேட்டிக்காக என்ன டேட்டா டைப்பில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் இருக்கும். நான் எப்படி அது ஸ்டோர் ஆகுது அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேரியபிள் நேம் நான் வந்து ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணுறேன். ஏ ஈக்குவல் டு இன்புட் ஃபங்க்ஷன், ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. ஸோ இந்த மெத்தடை நான் இப்போ வந்து ஏன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன், இன்புட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கும் பொழுது எனக்கு வந்து இங்கே வந்து கர்சர் இங்கே வந்து நிற்கும். இப்போ நான் வந்து இன்புட் கொடுக்க போகிறேன். நான் இப்போ என்ன இன்புட் என்ன வேணால் கொடுக்கலாம், பட் நான் வந்து இங்கே 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. இப்போ 10 கொடுத்த உடனே இது வந்து நான் கொடுத்துருக்கிற ப்ரோக்ராம், ஓகேங்களா. இது வந்து நான் ப்ரோக்ராமுக்கு கொடுத்துருக்கிற இன்புட் 10 அப்படின்னு ஒரு இன்புட் கொடுத்துருக்கேன். பட் அது எப்படி ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஏங்கிற வேரியபிள் நேம் வந்து என்ன டைப் இருக்குன்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில். ஸோ ஸ்ட்ரிங் டேட்டா டைப்னால் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்பொழுது நம்ம எந்த டேட்டா டைப் கொடுத்தாலுமே என்ன டேட்டா கொடுத்தாலுமே அது வந்து ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட், ஓகேங்களா. இப்போ வந்து ரெண்டாவது மெத்தட் பார்த்துடலாம். ரெண்டாவது மெத்தட் வந்து ப்ராம்ப்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது மெசேஜ் கொடுக்கறது. இப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி காட்டின எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு இன்புட் ஃபங்க்ஷன் இதை மட்டும் கொடுத்துருந்தேன். நான் என்ன மாதிரியான இன்புட் கொடுக்குறேன், எதுக்காக இன்புட் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் எனக்கு தெரியாது. பட் இந்த மெத்தட் ரெண்டாவது மெத்தட் யூஸ் பண்ணும்பொழுது நான் எதுக்கு இன்புட் கொடுக்குறேன், என்ன ரீசனுக்காக இன்புட் கொடுக்குறேன் அப்படிங்கிற விஷயத்த என்னால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் த மெசேஜ், ஓகேங்களா. இந்த மெசேஜ் மூலியமாக நம்மளால் எதுக்காக நாம் வந்து இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மெத்தட் எப்படின்னா சேம் அதே தான். ஸோ ஒரு வேரியபிள் நேமு அப்புறம் இன்புட் ஃபங்க்ஷன். ஸோ அந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து நான் வந்து மெசேஜ் கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ அந்த மெசேஜ் எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ வித்தின் டபுள் கொட்டேஷனில் நம்ம என்ன கொடுத்தாலும் நமக்கு அப்படியே பிரிண்ட் ஆகும், ஓகேங்களா. இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ப்ரோக்ராமே நான் எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் வந்து எதை வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து என்டர் த வேல்யூ அப்படின்னு கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேரியபிள் அப்புறம் இன்புட் ஃபங்க்ஷன். ஸோ இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ளே வித்தின் டபுள் கொட்டேஷனில் நான் வந்து மெசேஜ் கொடுத்துருக்கேன். என்ன மாதிரியான மெசேஜ் பார்த்தீங்கன்னா என்டர் த வேல்யூ அப்படின்னு மெசேஜ் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணும்பொழுது ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மெசேஜ் வந்து இங்கே வந்து எனக்கு கிடச்சிருக்கு. என்ன மாதிரியான மெசேஜ், என்டர் த வேல்யூ. ஸோ இந்த மெசேஜை பார்த்ததும் நான் வந்து என்னென்ன புரிஞ்சுக்கலாம், நான் இந்த இடத்துல ஒரு வேல்யூ வந்து என்டர் பண்ணணும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து 20 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 20 கொடுத்தாலும் பட் இங்கே பார்த்தீங்கன்னா மெமரி எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னா ஏங்கிற வேரியபிள் நேமில் அது என்ன டேட்டா டைப்பாக இருக்குது, ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பாக இருக்குது. என்ன வேல்யூ, 20 அப்படிங்கிற வேல்யூ. ஸோ இந்த மெசேஜ் கொடுக்குறதன் மூலியமாக நம்ம வந்து எதுக்காக வந்து வேல்யூ கொடுக்க போகிறோம். இங்கே வந்து நான் என்டர் த வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இந்த மெசேஜை நான் பார்த்த உடனே நான் ஒரு மாதிரியான வேல்யூவை கொடுக்கணும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்குவேன். இது வந்து செகண்ட் மெத்தட். ஸோ தேர்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
யூஸிங் டேட்டா டைப். ஸோ ஃபஸ்ட்டு 2 மெத்தட்லேயுமே நாம் கொடுத்துருக்கிற இன்புட் எப்படி எடுத்துக்கிச்சு, அது ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பாக ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? பட் எனக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான டேட்டா டைப்பாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் கொடுக்குற இன்புட் இன்டீஜர் டேட்டா டைப்பாக இருக்கணும், அல்லது நான் கொடுக்குற ஒரு இன்புட் ஃப்ளோட் டேட்டா டைப்பாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான டேட்டா டைப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இதை தேர்ட் மெத்தடை யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இன்புட் ஃபங்க்ஷன் யூஸிங் டேட்டா டைப்ஸ். ஓகேங்களா? இதில் என்ன நடக்கும்னா, ஸோ அது மாதிரியே தான் ஃபஸ்ட்டு 2 பார்த்த மாதிரியே ஒரு வேரியபிள் நேமு, அப்புறம் இந்த இடத்துல டேட்டா டைப் மென்ஷன் பண்ணணும். ஸோ டேட்டா டைப் மென்ஷன் பண்ணுறதுனா இன்டீஜர், ஃப்ளோட்டு, இந்த மாதிரியான டேட்டா டைப்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்புட் ஃபங்க்ஷன், அப்புறம் மெசேஜ். ஸோ இதுதான் வந்து அதனுடைய சின்டாக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நம்ம வந்து டேட்டா டைப் மட்டும் மென்ஷன் பண்ணுறோம் முன்னாடி. ஓகேங்களா? இந்த 2 மெத்தடுக்கு முன்னாடி டேட்டா டைப் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம், அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிச்சு. பட் தேர்ட் ஒனில் வந்து நம்ம டேட்டா டைப் மென்ஷன் பண்ணுவோம், அது வந்து அந்த குறிப்பிட்ட டேட்டா டைப்பாக எடுத்துக்கும். இப்போ நம்ம ப்ரோக்ராமாக பார்த்துடலாம். இப்போ இதுக்கு முன்னாடியே இப்போ வந்து நாம் இதே ப்ரோக்ராமை வந்து நான் வந்து மாற்றி எடிட் பண்ணிடுறேன். அதாவது a ஈக்குவல் டு டேட்டா டைப். நான் என்ன டேட்டா டைப் கொடுக்குறேன்னா இன்ட் அப்படிங்கிற டேட்டா டைப் கொடுக்குறேன். ஓகேங்களா? இன்டீஜர் வேல்யூ நான் ஹேண்டில் பண்ண போகிறேன், அதனால் இன்ட் டேட்டா டைப் கொடுக்குறேன். ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் இன்புட் ஃபங்க்ஷன். ஸோ இன்புட் ஃபங்க்ஷன் இருந்தால் தான் நம்மளால் இன்புட் வாங்க முடியும். வித்தின் டபுள் கொட்டேஷன் என்டர் த வேல்யூ. ஓகேங்களா? ஸோ என்டர் த வேல்யூன்னு அப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்து இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணேன்னா எனக்கு என்ன ஒரு மெசேஜ் பாப்பப் ஆகும், என்டர் த வேல்யூ அப்படின்னு மெசேஜ் வந்துருச்சு. இப்போ நான் இந்த இடத்துல 10 அப்படின்னு வேல்யூ கொடுத்தேன்னா இப்போ மெமரியில் எப்படி ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏ வந்து வேரியபிள் நேம். ஓகேங்களா? நான் வந்து ஏங்கிறத வேரியபிள் நேமாக கொடுத்துருக்கேன். டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமில் நான் என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன், இன்டீஜர் டேட்டா டைப் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே இன்டீஜர் டேட்டா டைப்பாக வந்து அது ஸ்டோர் ஆகிருக்கு. நான் கொடுத்த வேல்யூ 10ங்கிற வேல்யூ இன்டீஜர் டேட்டா டைப்பாக வந்து எனக்கு ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து தேர்டு டைப்பு. ஸோ இன்புட் ஃபங்க்ஷனில் நாம் 3 விதம் பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து வெறும் இன்புட் ஃபங்க்ஷன். ஸோ எந்த விஷயமும் இல்லாமல் நார்மலாக சாதாரணமான ஒரு இன்புட் ஃபங்க்ஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூஸிங் மெசேஜ் கான்செப்ட். ஸோ மெசேஜ் கொடுத்து அதுக்கேற்ற அவுட்புட் நாம் வந்து அதுக்கு இன்புட் கொடுத்தோம். ஓகேங்களா? மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா டைப் மென்ஷன் பண்ணோம் யூஸிங் டேட்டா டைப் கான்செப்ட். ஸோ டேட்டா டைப் கான்செப்டை யூஸ் பண்ணி நாம் வந்து இந்த ப்ரோக்ராமை 3 இது பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து நார்மலான இன்புட் ஃபங்க்ஷன், ரெண்டாவது மெசேஜ் கான்செப்ட்டு, மூணாவது வந்து டேட்டா டைப். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இன்புட்டுங்கிற ஒரு விஷயத்தை ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டோம். அடுத்து ரெண்டாவது டைப் பார்த்தீங்கன்னா ரா இன்புட். ஸோ இந்த ரா இன்புட் வந்து அதிகமாக எந்த இடத்துல யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் ஏன்னு சொல்லிடுறேன், என்ன ரீசன்னு. ஸோ இந்த ரா இன்புட் வந்து ஓல்டர் வெர்ஷன் மட்டும் சப்போர்ட் பண்ணுது. ஓல்டர் வெர்ஷன்னா 2.7 அந்த மாதிரியான பைத்தனோட ஓல்டு வெர்ஷன்ஸில் தான் சப்போர்ட் பண்ணுது. இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது 3.9 நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அதில் வந்து இது சப்போர்ட் ஆகிறது இல்லை. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து எப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ சேம் மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த இன்புட் ஃபங்க்ஷன் பார்த்தோம்ல, ஸோ இதே மாதிரியே தான் இருக்கும். சரி, ஓகேவா? என்ன இன்புட் ஃபங்க்ஷனுக்கு பதிலாக நம்ம வந்து ரா இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ கான்செப்ட் எல்லாம் சிமிலராக ஒரே மாதிரியே தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஈக்குவல் டு ரா இன்புட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இது வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன், அதுவே உங்களுக்கு வந்து எரர் காட்டும். ஏன்னா நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பைத்தான் 3.9. ஓகேங்களா? இந்த ரா இன்புட் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஓல்டர் வெர்ஷன் 2.7 அந்த ரிலேட்டடான வெர்ஷன்ஸில் தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ நான் உங்களுக்கு எப்படின்னு எக்ஸிக்யூட் பண்ணியே காட்டிடுறேன். ஸோ ஏ ஈக்குவல் டு ரா இன்புட். ஓகேங்களா? ரா இன்புட் இப்போ நான் கொடுத்தேன்னா ப்ரோக்ராம் வந்து எனக்கு வந்து எரர் காட்டும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது பைத்தான் 3.9. பட் இங்கே நான் என்னால் இதை யூஸ் பண்ண முடியாது. இப்போ நான் இதை ரன் பண்ணாலும் எனக்கு வந்து சிண்டெக்ஸ் எரர் தான் காட்டும். பார்த்தீங்கன்னா ரா இன்புட் இஸ் நாட் டிஃபைன்டு. ஸோ அந்த 2.7 அது ரிலேட்டடான பைத்தான் வேர்ஷன்ஸில் வந்து இந்த ரா இன்புட் வந்து சப்போர்ட் பண்ணும். பட் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பைத்தான் 3.9ங்கிறதுனால என்னுடைய சிஸ்டம்க்கு இந்த பைத்தான் 3.9ல் ரா இன்புட் ஃபங்க்ஷன் வந்து அக்செப்ட் பண்ணலை. பட் இன்புட் ஃபங்க்ஷன் எல்லா இதுலேயுமே யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் வந்து உங்களுக்கு இன்புட்னா என்னென்னு சொன்னேன், என்னென்ன இன்புட் வந்து பைத்தானில் கொடுக்க முடியும். அதில் வந்து ஃபஸ்ட்டு இன்புட் ஃபங்க்ஷன் அண்ட் ரா இன்புட் ஃபங்க்ஷன். ஸோ இன்புட் ஃபங்க்ஷனில் நார்மலாக எப்படி இன்புட் வாங்குறது, மெசேஜ் கான்செப்ட் யூஸ் பண்ணி எப்படி இன்புட் வாங்குறது,
அண்டு டேட்டா டைப் கான்செப்ட் யூஸ் பண்ணி எப்படி இன்புட் வாங்குறதுன்னு சொல்லிட்டேன். அண்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரா இன்புட். ஸோ ரா இன்புட் வந்து ஓல்டர் வெர்ஷன்ஸில் 2.7 வந்து அக்செப்ட் பண்ணிக்கும், பட் 3.9 வந்து அக்செப்ட் பண்ணலை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.